வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னா 24,310 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் இந்த 24,310 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொன்று சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் ஒரு வேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு திரும்பது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நடந்து அதுதான். மார்க்கெட் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ப்ராப்ளத்தினால மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. அதாவது இந்தமாரி நியூஸ் பேஸில் ஓப்பன் ஆகிறப்ப இப்போ இந்தியாவுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்னா பரவாயில்ல, யூஎஸில் உள்ள ப்ராப்ளத்தினால மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா அது திருப்பி ரெக்கவரி தான் ஆகும். அப்படி பட்சத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியாதுனால மார்க்கெட் மறுபடியும் அப்சைடு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன், மாற்றிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் முதல்ல 15 மினிட்ஸ் வச்சுருந்தா 5 மினிட்ஸை மாற்றி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கொடுத்தாங்க. அது பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதில் தான் அப்பானதான் மார்க்கெட் அப்சைடு பண்ணுச்சு. அதேபோல் நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் சரி 24,310 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடுன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் மார்க்கெட் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட் 24,380 பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி வீக்கானால் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட்டுக்கு கீழே போனதுனால மார்க்கெட் சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் அப்படியே ஒரு சின்ன சைட்வேஸிலாவே மார்க்கெட் மூவாகி மேலே போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தோம், 2 தான் பையிங் எடுத்து சொல்லியிருந்தோம். 5170 அந்த 50,994 பையிங் ஏரியா சொல்லியிருந்தோம். இதுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் பாலாக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ஓப்பன் பார்த்திங்கன்னா விற்க தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பனே விற்கல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ் தொடக்கூட முடியல இதால் மார்க்கெட்டை பார்த்துல. ஆனால் நம்ம கீழே கொடுத்த சப்போர்ட்டில் 50,954 50,594 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போய் சைட்வேஸ் ஆகிடுச்சு. இது 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா தெரியும், ஒரு கிளியரான பெரிய சைட்வேஸாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. அதனால் நிஃப்டியும் பெருசாக மூவ் ஆக முடியல. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்தளவுக்கு ஃபாலாக வாய்ப்பு இருந்திருக்கும். நிஃப்டி இன்றைக்கி சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்தனால தான் மார்க்கெட்டால் இறங்க முடியாமல் மார்க்கெட் அப்சைடு. ஆனால் நம்ம தலைப்பண்ண கொடுத்தாலும் பேங்க் நிஃப்டி கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நடந்ததை பார்த்தா பேங்க் நிஃப்டியை காப்பாற்ற நிஃப்டி தான் சொல்லலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன அடைஞ்சிட்டு பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாம் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட கேண்டிலோட கீழே லோவில் முடிக்காமல் ஓரளவுக்கு அந்த மிடில்லே முடிச்சிட்டாங்க. அதன்படி பார்த்தா புல்லிஸ்க்கு தான் சொல்லலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நியூஸ் பேஸில் ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹை தான். அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஸ் தான் சொல்லலாம். ஆனால் என்னென்னா இதில் ஒரே டேயில் பார்த்து தெரியும் உங்களுக்கு, இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக முட்டி நிற்கிது. ஒருவேளை மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது நேற்று என்னோடய ஹையை பிரேக் பண்ணாலும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். என்னோடய ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் போட்டுச்சுன்னா ட்ரெண்ட் லைனுக்கு தான் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டில் அடுத்த கேண்டில் போட்டால் எங்கே போட முடியும், இங்கே தான் போட முடியும். இந்த இடத்துல போட்டுச்சுன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் ட்ரெண்ட் லைன் விட்டு வெளில வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு டே கேண்டில் செட்டப்படி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,426 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். ரொம்ப லைன்ஸ்லாம் போடல. மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் என்ன மாதிரி போகும் அது மட்டும் பார்த்தா போதும். ரொம்பவும் தேவையில்லாதெல்லாம் போடல, சின்னதாகவே இருக்கட்டும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 54,544. நாளோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 54,582. சரி, ஓகே. அதுக்கப்புறம் சப்போர்ட்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,361ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டும். அதை போல் பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு தான் 24,245 அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா என்னோட லோ கிட்டத்தட்ட 24,210. சரி, ஓகே. நம்ம இதை வச்சு மட்டும் என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்க வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. அது பெரிய பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி தெரியல. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு சின்னதாக இருக்கிறதுனால இந்த டைரக்ட் செட்டப்பில் போட்டிருக்கேன். அதே சமயம் 24,426 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,544 விட்டு 24,580 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா
மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ரேஞ்சு போயிட்டு ஒரு சின்ன ஜர்க்கு கொடுத்து திருப்பி இந்த ரேஞ்சில் போய் முடிய வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் திரும்ப வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் இங்கே சப்போர்ட் எடுத்தால், அதாவது 24,360 சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி திருப்பி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 24,360 இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ரொம்ப தூரம் இல்லை, இவ்வளோ தூரம் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வரைக்கும் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மாற்றம் இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இடையில ஒரே சப்போர்ட் போகிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. அதாவது இந்த கேண்டோட லோவில் வரும். அதாவது 24,295 அப்படிங்கிறதும் ஒரு சப்போர்ட்டாக தான் வரும். இதில் இந்த சொன்னோம்ல இந்த இடம், இந்த இடத்துல இப்படி வரைக்கும் அரைக்கும். இதுதான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான இடம். இந்த இடம் தான் மார்க்கெட் இறங்கினாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், அப்சைடு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் அப்சைடு தான். அப்படி ஒரு வேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சை விட்டு, அதாவது 24,360 விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்து சப்போர்ட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 24,295 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து 24,580 வரைக்கும் போட்டிருக்கோம். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் வெரி புல்லிஸாக இருக்குது. நம்ம சப்போர்ட்டு பழைய சப்போர்ட்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து எப்போ ஃபால் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட லோ பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். 24,210 கீழே. ஆனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்சைடு மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸ் லெவல்லேருந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. ஸ்பின்னிங் டாப்போட ஹையாக தானா பை, லோவாக தானா டவுன் மறுபடி. சரி, ஓகே, அப்படி தான் காட்டுது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு போகிறதுக்கான செட்டப்பான ஏரியாவில் தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த நியூஸ் பேஸ்லாம் இறங்கினுச்சு ஒழிஞ்சு மற்றபடி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் நிப்பாட்டியிருந்தாங்க. இந்த இடத்துக்கு மேலே தான் நிப்பாட்டியிருந்தாங்க. நேற்று சொல்லியிருந்தோம் நம்ம இதுக்கு மேலே தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, பார்ப்போம் 15 மினிட்ஸில் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தான் 50,936. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 51,146. அதுக்கு அடுத்தது 51,944. ஃப்ரெண்ட்ஸ், அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 50,776ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா என்னோடய டேவோட லோ தான் அடுத்த சப்போர்ட். இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த சப்போர்ட் என்னென்னு அதையும் சொல்லிவிடுவோம். அடுத்த சப்போர்ட் எடுத்தோம்னா 52,253, 250 ரவுண்டாக வச்சுப்போம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. இதை கொஞ்சம் தள்ளலாம் தான் தெரியும். அதனால் மாற்றி வச்சுக்கிறேன், இடத்த மாற்றி. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம், பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணல, கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் மோதியே நிப்பாட்டிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் நிஃப்டியும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ 50,936ங்கிற அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுன வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது முதல்ல ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிஃப்டியாக நம்ம போட்ட ஸ்டைலில் தான் இதுலேயும் இருக்குது. இதோட மூவ்மெண்ட்ஸும் பார்த்தோம்னா ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்து ஒன்று மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இறங்கிட்டு திருப்பி நீ டேவோட லோவிலேருந்து மறுபடியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இறங்கணும்னா அந்த டேவோட லோ பிரேக் பண்ணால் இறங்க வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இங்கே சப்போர்ட் எடுக்க தான் இப்போ 50,250லேருந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. டவுன்னா இந்த ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு கீழே போனால் தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பு கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இப்போ நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் போட்டிருக்கோம். 51,946 வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இதை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த செகண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்குமே போட்டுப்போம். ரொம்ப ரேஞ்சு போட்டாலும் குழப்பமாக தான் இருக்குது. மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகுது வந்து எல்லோரும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுடலாம். அது என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.